ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் வேலைக்காக புதிதாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த மாவட்டங்கள்லாம் வந்து எத்தனை மாவட்டங்களுக்கு புதிதாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எத்தனை மாவட்டங்களுக்குள் எந்த தேதியில் வந்து அனைத்து மாவட்டம் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் வந்து எந்த தேதிக்குள்ளே வரும், உங்கள் தாலுகாவில் வந்திருக்கா வரலையா அப்படின்றத நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்ளிகேஷன்ஸ் எப்படி போடணும், உங்களோட தாலுகாவில் வந்து வேக்கன்சிஸ் வந்திருக்கா வரலையா அப்படின்னு எப்படி வந்து செக் பண்ணணும், எப்படி வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணால் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வராத மாவட்டங்களில் எப்போ வரப்போகுது அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் வந்திருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்துச்சு, ஈரோடு மாவட்டத்தில் வந்துச்சு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த அனைத்து மாவட்டங்களும் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. அதாவது எல்லா மாவட்டங்களும் நான் சொன்ன அனைத்து மாவட்டங்களும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து வராமல் இருக்குது. சரி, இப்போ வந்த மாவட்டங்களுக்கு நீங்கள் எப்படி போயிட்டு செக் பண்ணலாம், அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம தாலுகாவில் வந்திருக்கா அப்படின்றத எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்கள். அதில் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது அரியலூர், செங்கல்பட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களாக ஷோ ஆகும். அந்த ஷோ ஆகிறதுல நீங்கள் குறிப்பாக உங்களுக்கு எந்த மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டமா, கடலூர் மாவட்டமா, அரியலூர் மாவட்டமா அப்படின்னு எந்த மாவட்டத்தை நீங்கள் சேர்ந்தவங்கள நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மாவட்டத்தை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை வந்து இதில் கிளிக் பண்ணி ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்திருக்கு கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த தாலுகாவுக்கு அவங்க வரவேற்கப்படுறாங்க, எந்தெந்த தாலுகாவுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்றதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து வருது, ஆனால் ஒரு சில மாவட்டங்களுக்கு வரல. இப்போ செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்பட்டு NIC.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலுமே உள்ளே போய் பார்த்தா அதில் உங்களோட தாலுகாவுக்கு வேக்கன்சி வந்திருக்கா அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஷோ ஆகும். ஒருவேளை உங்கள் தாலுகாவில் வரலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா தாலுகாலையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், கோயம்புத்தூர் மாவட்டம் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ ஆகலை. கோயம்புத்தூர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் கோயம்புத்தூர் NIC.in அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இல்லை வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனையும் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரலை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரியலூர் மாவட்டம் இன்னும் வரல. சென்னை மாவட்டம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, சேலம், ராணிப்பேட்டை, திருச்சி, தேனி, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில்
நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு சில நாட்களில் மதுரை மாவட்டத்தில் வர இருக்குது. ஒரு சில தாலுகாவில் வந்ததுனாலும் மற்ற எல்லா தாலுகாக்களும் உள்ளவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா தாலுகாலையும் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு வரும். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. சேலம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வரும் வாரங்களில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூலை எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஏன்னா செப்டம்பர் 30க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கான பணியிடங்கள் அனைத்துமே வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 30க்குள்ளே நமக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதம்தான் இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் முடிஞ்ச அளவு எல்லா மாவட்டங்களும் அதாவது இந்த ஜூலை ப்ளஸ் ஆகஸ்ட் ஒரு 10 தேதிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டங்களுக்குமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்க்காக டைம் கொடுப்பாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் டேட் முடிஞ்சதுன்னா அதுலேருந்து ஒரு 10-15 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ ப்ளஸ் டெஸ்ட்டு வச்சுட்டு இந்த டிரைவிங் டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து வைப்பாங்க. அதெல்லாம் வச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 30க்குள்ளே வந்து நம்ம யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்ற செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுடுவாங்க. இன்னும் நம்மளுடைய தாலுகாவில் வரலையே, நம்மளுடைய மாவட்டத்திலேயே வரலையே அப்படின்னு வந்து கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 10 தேதிக்குள்ளே சென்னை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கரூர் இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட தாலுகாவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தாலுகாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து 100% வந்து நீங்கள் அதற்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா 100% வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதே வந்து நீங்கள் வேறு தாலுகாவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதற்கான வேலிடான ப்ரூஃப் வந்து நீங்கள் வச்சுருங்க. அதாவது நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, ஆனால் வந்து உங்களோட ஊர் வந்து தஞ்சாவூரில் உள்ள தாலுகாவில் வேக்கன்சி அறிவிச்சிருக்கிறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் உங்ககிட்ட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே உங்களுக்கு தஞ்சாவூர் அட்ரஸில் தான் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேறு ஊரில் இருந்தாலும் உங்கள் சொந்த ஊரில் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். வேலிடான ப்ரூஃப் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வசிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் எதனா ப்ரூஃப் வச்சுருக்கணும். ப்ரூஃபை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். வராத மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் 10 தேதிக்குள்ளே நமக்கு எல்லா மாவட்டங்களுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். தாலுகாக்களில் முதல்ல செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் போர்டு இருக்கும். அந்த போர்டில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் பாருங்கள். இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.